ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்ன ஐட்டம் அப்படின்னா அத்தைக்கிட்டே கேட்டுருவோம் வாங்க. ஹாய் அத்தை. ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போகிறோம்? இன்னைக்கு குட்டீஸுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் குக், அதாவது செஸ்வான் நூடில்ஸ். ஓகே. அதுக்கு தேவையான 3 வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். சாதாரணமாக வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால இது கூட நம்ம இந்த மாதிரி சத்து மிக்க காய்கறியை போட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது தவிர நாங்கள் கொஞ்சம் செஸ்வான் சாஸ் வச்சுருக்கோம். இது ஏற்கனவே நாங்கள் வந்து இதில் வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை போய் அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதை ஓகே. இப்போ எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இது என்ன நூடுல்ஸ் அத்தை? இது பிளெயின் நூடுல்ஸ் தான். வெஜ் நூடுல்ஸும் பாங்க, இதுலயே எக் நூடுல்ஸும் கிடைக்கும். உனக்கு 2 டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வெஜ் அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வேணா எக் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜ் சாப்பிட்றவங்க இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சுக்கோங்க. கூடவே இப்போ கல்லுப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி பாயில் ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை போட்டுருவோம். இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் இது பாயில் ஆகட்டும். இப்போ வந்து கொதிச்சோன்னே நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து மேலே வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, அப்போ குழஞ்சிரும். இப்போ வந்து ஒரு கண்ணு தட்டில் அந்த நூடுல்ஸை போட்டுருங்க. போட்டோன்னே கோல்டு வாட்டர் வச்சு நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு அகலமான பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்குன பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக அரைச்சிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையும். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு அடுத்து கேபேஜ் போட்டுக்கோங்க. அடுத்து கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு நூடுல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரட், ஹாஃப் கேப்சிகம், கொஞ்சோண்டு கேபேஜ் அப்படி எடுத்துக்கிட்டால் போதும். வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்த நூடுல்ஸை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஹாஃபாக கட் ஆகிடும். அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நூடுல்ஸ்க்கும் சேர்த்து. அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது 1 ஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா சோயா சாஸ்லேருந்து இந்த செஷ்வானும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நீங்கள் இவ்வளோண்டு மிளகுத்தூள் போட்டு நீங்கள் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கடைசியாக போட்டுக்கோங்க. சுவையான செஷ்வான் நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை எங்கள் வீட்டு சமையல் @gmail.com ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.